2 குழந்தை பெத்துக்கிறதுக்கு மட்டும் தெரியுது. அது கொஞ்சம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு காசு இல்லாதவங்க எல்லாம் ஏன் குழந்தை பெத்துக்கிறீங்க? அதெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்ல 2 குழந்தை பெத்துப்பாங்களாம். ஆனா எங்கிட்ட பேசாதீங்க, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அவருக்கு காசு இல்லையா. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். அவன் வந்து ஒரு சைக்கோ மாதிரி பேச மேடம், நல்லா பேசிப்பான். திடீர்னு அவன் என்ன பண்றான்னு அவனுக்கு தெரியும். ஒரு செகண்ட்ல பண்ணிடுவான், டக்குன்னு வந்து அவனுக்கே தெரியாது. மூல கோளாறு உள்ளவன் லூசு பையா. இந்த ரோட்ல இந்த பொண்ணை பண்ண முடியும். வீடு நான் வச்சிருக்கல, அவள நீங்க நல்லா பாத்துறீங்க. அவன் ஏன் வெளியில நிக்க போறான்? நீங்க சாப்பாடு தானே சாப்பிடுங்க. என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு தலை எனக்கு முடக்காம? அவ சாப்பாடு சாப்பிட மாட்டா, அவ பழம் தான் சாப்பிடுவா. நான் எங்க போவேன்? 1 கிலோ பழத்துக்கு எங்க போவீங்க நீங்க? நீங்க எவ்வளவு மேனேஜ் பண்ணுவீங்க? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? I am trying to make some sense get into your head. எனக்கு புரியல. அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன். அம்பட்டுக்கு சரிங்க சரிங்கன்னு ஒரே வார்த்தையில எனக்கு புரியல. போயிட்டானே. இதாம்ல டிஸ்க்ளைமர், இது ஒருக்கா படிச்சிரு. கல்யாணம் பண்ணிட்டீங்களா? நான் பண்ணேன். It is not, but it is not registered. Why? Well, there's a lot of factors actually. நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி என்ன உள்ள வச்சிருக்கான் கிழமை? அதனால வந்து என்னால உடனே ரெஜிஸ்டர் பண்ண முடியல. குழந்தை பெற்றதுக்கா மேபி லைக் என்ன சொல்றது, அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் பண்ண முடியுங்கிறது ரீசனால நான் அதனால 2 குழந்தை பெத்துட்டீங்க. நீங்க என்ன வேலை செய்றீங்க? நான் இப்ப வேலை இல்ல. வேலை இல்லாம வேலை இல்ல. இருக்கீங்க? நான் அன்எம்ப்ளாய்டு ஆக்சுவலா இப்போதைக்கு. ஏன் வேலை தரல? நான் நிறைய இடத்துல ட்ரை பண்ணேன், எங்கேயுமே இப்போதைக்கு என்ன சொல்றது வேலை இல்லைங்கிறாங்க. நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இதெல்லாம் உண்மையா? என் குழந்தை பிறந்த வரைக்கும். அதுக்கப்புறம் எனக்கு தெரியல, நான் வந்துட்டு இங்கேயும் அங்கேயும் சுத்திட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் கர்நாடகாவில் இருப்பேன், கொஞ்ச நாள் சென்னையில் இருப்பேன். நான் ரொம்ப பிஸி. இவங்க வந்துட்டு நான் இங்கே தான் இருக்க போறேன்னு சொன்னாங்கன்னா இங்க இருக்கலாம். அங்கிருந்து ஒரு கான்ஸ்டன்ட் மைண்ட் இல்ல, கான்ஸ்டன்ட் டிசிஷன் இல்ல. அப்ப ப்ராப்ளம் எல்லாம் அவங்க தான். ஆப்வியஸ்லி டெஃபினெட்லி அவங்க என்ன சொல்றாங்க, என் பக்கம் ப்ராப்ளம்னு அவங்க சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், உனக்கு நான் தான் ப்ராப்ளம்னா நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டு இருந்த? அவங்க எப்ப சொன்னாங்க நீங்க தான் ப்ராப்ளம்னு? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. அப்ப நான் ப்ராப்ளம் எல்லாம் எதுக்கு அவங்க வீட்டை விட்டு வெளில வராங்க? அப்படி சொல்லி தானே இப்போ டிவி வரைக்கும் வந்திருக்காங்க. அவங்க நீங்க எங்க இருக்காங்க தெரியாம அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தாங்க. இவரையெல்லாம் பிடிக்க முடியாது சார். பிடிக்க முடியாதா? நீங்க உங்க ஃபேமிலியை பாத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்க? ஐ லவ் மை வைஃப், there's no problem. குழந்தைங்க என் குழந்தை நான் தான் பாத்துக்கணும், வேற யாரும் பாத்துக்கணும். முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணும். அது அனாவசியம். எக்ஸ்கியூஸ் மீ, 2 குழந்தைங்க பெத்துட்டீங்க சரியா? அப்ப ரேஷன் கார்டுல போட்டு நம்ம பண்ணிடலாம். இப்போ உங்களோட மேரேஜ் வந்து லீகலைஸ் பண்ணணும். அப்படியா? சிம்பிள். அது நீங்க அது என்ன ப்ரொசீஜர்னு எங்களுக்கு தெரியும். அது நீங்க பண்ணீங்க, அது இமிடியேட்டா நீங்க பண்றீங்க. பைசா ஃப்ரீயா பண்ண முடியாது, அது நாங்க பாத்துக்கிறோம். அப்போ ஓகே டன். சரிடா. அதுதான் உங்களுக்கு பிரச்சனை இல்ல? அது ஒண்ணுதான். வெரி குட். 2 குழந்தை பெத்துக்கிறதுக்கு மட்டும் தெரியுது. அது கொஞ்சம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு காசு இல்லாதவங்க எல்லாம் ஏன் குழந்தை பெத்துக்கிறீங்க? அதெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? That was living in relationship. So living in relationship. Wow, fantastic. ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்ல 2 குழந்தை பெத்துப்பாங்களாம். ஆனா எங்கிட்ட பேசாதீங்க, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அவருக்கு காசு இல்லையா. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். லிவிங் இன் ரிலேஷன்ஷிப் என்ன பண்ணலாம் ஃபர்தரா? என்ன பெரிய என்ன ஒரு சூப்பர் டேர்ம் லிவிங் இன் ரிலேஷன்ஷிப். ஃபர்தரா இப்ப என்ன பண்ணலாம்? வெயிட். அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா? படிச்ச பொண்ணு தானே நீ. லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்னா அது நீங்க 2 பேரும் மட்டுமா இருக்கணும், குழந்தை பெத்துக்க கூடாது. கரெக்ட்டா சொன்னீங்க. அவர் லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்னு சொல்றாரு. He says but I am not interested in that. First of all, லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்ல எதுக்குங்க குழந்தைங்க? இதெல்லாம் கண்டுக்கறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. கேளுங்க அவங்கள. அவங்கள கேளுங்க. உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியும், ஆனா உன்னை பார்க்கும்போது வேற மாதிரி தெரிஞ்சு, அதனாலதான் சும்மா காத்துக்கு மாத்தி சொன்னேன். குழந்தைங்க நல்லபடியா வளரணுமானா your marriage should be legalized. அதுக்கு நான் எவ்வளோங்க ஷார்ட்டா பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணியாச்சு. பைசா இருக்கும் போதும் கோஆபரேட் பண்ணல. ஹலோ சொல்லுங்க மேடம். வணக்கம். வணக்கம் மேடம். உங்க பையனை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? என்ன பிரச்சனை? அந்த குடிமையை வாயால எப்படினே சொல்லு சொல்லாம் போ. பையன் வந்து +2 முடிச்சு காலேஜ் படிக்கும் வீட்டோட ஃபேமிலி இருந்தான் மேடம். பிசிஏ படிச்சான். பிசிஏ படிக்கும் போது பிசிஏல ஒரு அரியர் வச்சு கட் ஆயிடுச்சு. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன்.
ஜாப் வந்து ஏதோ ஐடி பார்ட்ல ஒர்க் பண்ண போது ஏதோ 2 3 கம்பெனில ஒர்க் பண்ணிடலாம் பண்ணும்போது என்னாச்சுன்னா அவனுக்கு ஏதோ இந்த பண்ணு லிங்க் ஆயிடுது. அது நமக்கு தெரியாது, சத்தியமா தெரியாது சார். சிக்கில் ஃபோன் பண்ணுவான். ஃபோன் பண்ணும்போது என்ன சொல்லுவான், நான் வந்து பெங்களூர் இருக்கிறேன், நான் தர்மபுரியில இருக்கிறேன், நான் சேலத்துக்கு ஏதாவது ஊர் சொல்லுவாங்க. 9ஆம் தேதி ஊட்டியில ஊர்வலம், 10ஆம் தேதி நான் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியலையாப்பா. நான் என்ன நினைச்சோம், சரி தனியா தான் சுத்திட்டு நான் டிராவல் பண்றோம் நான் ஐடியா பண்ணிருந்தேன். பட் இந்த பொண்ணு வந்து கம்பெனி வேலை இந்த பொண்ணு எனக்கு லிங்க் நமக்கு தெரியாது, அந்த பொண்ணோட சுத்துறான் அதுவும் நமக்கு தெரியாது. அப்புறம் இதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு போனோம், அப்படியே டிராவல் பண்ணது கத்துனா போனா நான் கோயில் நம்பத்துல ஸ்டே பண்ணிக்கிறேன், எனக்கு குழந்தை பிறந்திருக்குன்னா. ஐயோ ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புடு வேர்க்குதே. அது ஃபுல் டீடைல் பார்க்க போனா இவன் வந்து அந்த பொண்ணு ஏற்கனவே மேரேஜ் ஆகி டைவர்ஸ் ஆச்சாலும் தெரியல, அந்த மாதிரி அந்த பொண்ணு இவனை விட வயசுல 6 வருஷம் பெரிய பொண்ணு வேற. உனக்கு கல்யாண ஆசை வந்துருச்சுன்னா ஒரு பொண்ணு பாருன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் பொம்பளைதான் இப்படி அலையிற? இவனுக்கு தெரியாம ஏமாத்தின்னு கூட சொல்லி அவன் சுத்தி எப்படி இருந்துக்கிறான். அப்புறம் அந்த பிள்ளை இருக்கிறது வந்து பாருன்னு என்ன சொன்னா, எனக்கு யாரும் விருப்பம் இல்லை, நானும் போல எங்க விருப்பம் போல யாருமே போல. ஏன் இப்படி செஞ்ச? வீட்டுக்கு வருவான், செலவுக்கு சாப்பாடு கேட்கணும், அதுக்கு வேணும் வீட்டு செலவுலப்பா கம்பெனியில் சம்பளம் கேட்பான். நான் வந்து வீட்டு மதற்கு தெரியாம எனக்கு முந்தைய கொஞ்சம் பிள்ளையாட்டி போட்டு சப்போர்ட் மறைமுகமா ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தேன். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ஒரு நாள் திடீர்னு வந்தான், பணம் எனக்கு 1000 ரூபாய் பணம் கொடுக்கணும். இல்ல அந்த 3 பேரை வச்சு கொலை பண்ணிடுவேன். அவன் வந்து ஒரு சைக்கோ மாதிரி பேசான் மேடம், நல்லா பேசிப்பான். திடீர்னு அவன் என்ன பண்றான்னு அவனுக்கே தெரியும், ஒரு செகண்ட்ல பண்ணிடுவான், டக்குன்னு வந்து அவனுக்கே தெரியாது. அந்த மாதிரி என்ன பண்றான், ஒரு திருப்பி எங்க நடிக்க வந்தான். அந்த வீட்டுல சாமான்லாம் போட்டு உடைப்பாங்க, டிவி போட்டு உடைப்பான், நிறைய இதுல இந்த டேபிள் வச்சுக்கிறான், டிவி ஷோரூம்ல ஷோகேஸ் வச்சுக்கிறான். ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. இப்ப என்னன்னா அந்த பொண்ணு 2 கை குழந்தை வச்சிருக்கா, சரிங்க மேடம், நடு தெருவுல நிக்கிறா. சரிங்க மேடம், அந்த பொண்ணுக்கு நீங்க கொஞ்சம் ஆதரவு கொடுக்க முடியுமா? முடியாது நான் ஒத்துக்க மாட்டேன். நானும் ஒரு பொண்ணு வச்சிருக்கேன், இல்ல சொல்ல அவங்க பேரண்ட்ஸ் சைடு அவங்க சப்போர்ட் பண்ண மேடம் அந்த பொண்ணுக்கு. அவங்களுக்கு எப்படியா இப்போ தண்ணி கழிச்சு டவல் விட்டுறாங்க, அவங்களே அதுக்கும் போது நான் என்ன மேடம் பையன் வச்சு நான் என்ன பண்ண முடியும்? நம்மளால சரி, இது எவ்வளவு நாளா இப்படி இருக்காரு? எப்போ அந்த பொண்ணு கனெக்ஷன் ஆச்சோ அதுல இருந்து அப்படி நாங்க பொண்ணோட வீட்டு நான் பாத்துருக்கோம், ஒரு 2 மணி நேரம் நான் பாத்துருப்பாங்க. 10 நாள் தான் ஒன்னா இருக்க மாட்டோம் மேடம், தனித்தனி தெரிஞ்சுக்காங்க. எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? உங்க வீட்டு பக்கத்துல எங்கேயாவது ஒரு சின்ன வீடு எடுத்து அந்த பொண்ணு அந்த பசங்களையும் வச்சிங்களேன். அது நான் நல்லா பேசிட்டேன் அந்த, ஏன்னா இவங்க எவ்வளவு செஞ்சு பாத்துட்டேன், நான் தான் மேடம் அசிங்கம் பண்ணணும். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நான் எதுவுமே பேசல மேடம், நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்யறேன். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? ஏன் இப்படி கோவம் வருது? எனக்கு கோவம் எதுக்கு பைக் எல்லாம் திருடுறீங்க? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. ஊழல்ல இருந்தீங்களாமே 15 நாள். ஆமா, என் குழந்தை காணாம போயிடுச்சு. நான் யாரை போய் கேட்க முடியும்? எங்க அப்பா அம்மா கிட்ட போய் கேட்டேன், அவன் கதவு திறக்கல. அதுக்கு அவர் நான் கேஸை திறந்து விட்டேன்னு சொல்றாரு. நான் அவங்க கேட்டே திறக்கல, நான் எப்படி உள்ள போக முடியும்? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? வாட் ரைட்? வாட் ரைட்னா பிள்ளைக்கு வந்து அப்பா செய்யணும். என்ன செய்யணும்? ஏதாச்சும் செய்யணும். என்ன செய்யணும்னாக்கா என்ன செய்யணும்? எனக்கு ஒரு பைக் வேணும். உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் தப்பு. அது நான் சொல்லல மேடம், நீங்க சொல்ல கூடாது. இது என்னோட ஃபேமிலி இஷ்யூ. நீங்க டிவிக்கு வந்திருக்கீங்கறனால ஐ கேன் நாட் சே. ரூல் சொல்றீங்க. ரூல்லாம் இல்ல மேடம். என்னடா அண்ணனை எழுத்து பேசுறா? டேய் சொல்றா. இது உங்க ஃபேமிலி விஷயமா? இந்த ரோட்ல இந்த பொண்ண நடுத்தர நான் பண்ண முடியும்? வீடு நான் வச்சிருக்கல. அவள நீங்க நல்லா பாத்துறீங்க, அவ ஏன் வெளியில நிக்க போறா? நீங்க சாப்பாடு தான சாப்பிடுங்க. என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு தால எனக்கு முடக்காம? அவ சாப்பாடு சாப்பிட மாட்டா, அவ பழம் தான் சாப்பிடுவா. நான் எங்க போவேன்? 1 கிலோ பழத்துக்கு எங்க போவீங்க நீங்க? நீங்க எவ்வளவு மேனேஜ் பண்ணுவீங்க? என்னடா முட்டாத்தமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? I am trying to make some sense get into your head. எனக்கு புரியல. 1/2 மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன், அம்பட்டுக்கு சரிங்கன்னு ஒரே வார்த்தையில எனக்கு புரியல. போய்ட்டானே. Listen to me and don't try your stunts with me. Sorry. Do you get it? I'm not doing anything. This is வந்து சின்ன பண்ணலாம். அங்க வைங்க அத. எங்கடா எடுத்த? போல வெயிடாங்க. First of all தம்பி, our point of viewல இருந்து நீங்க இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல, கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்ணல. அத பண்ணிடுங்க, அதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம் உங்களுக்கு. நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். அடுத்த பாயிண்ட், யூ நீட் கவுன்சிலிங். பிகாஸ் உங்களோட இந்த அதிகமான கோவம் இருக்கு இல்லையா, அது வந்து எதனால வருதுன்னு கண்டுபிடிக்கணும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. எப்போ இருக்கா உங்க கோவம் வந்து உங்க நார்மல் லைஃப் பாதிக்குதோ அப்ப ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். சரி, ஆமா பெரிய டீச்சர் இவ போடி வேலைய பாத்துக்கிட்டு. இப்போ முதல்ல நீங்க 2 பேரும் ஒண்ணா இருங்க. அந்த ஹவுஸ் ஓனர்ட்ட பேசி நாங்க அந்த வீட்டை ஓபன் பண்ணி கொடுக்க சொல்றோம். அப்படின்னா என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லு. சத்தியமா
டாக்டர்கிட்ட கவுன்சிலிங் போங்க, ப்ளஸ் இவங்க வேலைக்கு போட்டோம் முதல்ல. சைமல்டேனியஸ்லி உங்களோட ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிட்டு நீங்களும் வேலைக்கு போங்க. அப்ப போகலாங்கிறீங்களா? வாங்க தம்பி. சரி வாங்க போய் தான் பாப்போம். கண்டிப்பா போகணும் தம்பி. ஸோ ஒரு கஷ்டம் வரும்போது அந்த ரோல் ரிவர்சல் பண்ணா தப்பே கிடையாதுப்பா. there's nothing wrong. ஓகே சரியாம்மா? ரைட் விடு. மண்டே ரெஜிஸ்ட்ரேஷன். Okay, sure, ma'am. ஓகே சந்தோஷமா இருங்க. அண்ட் அவரை பார்த்துக்குங்க, அவருக்கு சப்போர்ட் கொடுங்க. ஓகே 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 நோ ப்ராப்ளம். ஓகே அவர் பக்கத்துல போய் உட்காருங்க. இது கொஞ்சம் ஓவரா சமாதானம் ஆயிடுச்சுங்களோ? ஆமா சார். ஆக்சுவலி அவரை வந்து ஒரு வில்லனாவே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி பாவம், he is a very nice boy, very very nice boy. இவ்வளவு சொல்ற நீயே கட்டிக்க. என்னங்க வந்த இடத்துல அவளை கட்டிக்க உனக்கு மட்டும் எப்படி இருக்கு? அந்த பொண்ணுக்கு லாங்குவேஜ் தெரியாது, ஊர் பேரு தெரியாது, அவரால் ஃபேமிலியும் பார்த்துக்க முடியல, வேலையும் போச்சு, அப்பா அம்மாவோட சப்போர்ட் இல்லை, ஒரே குஷ்டமப்பா. குஷ்டமா? இது கஷ்டமப்பா. எல்லாமே சேர்ந்து he became, he lost his balance. I think we need to support him. நான் தான் இருக்கேன்ல. ஐயோ நீ இருந்தா என்ன இல்லாட்டி என்ன? போமா கிளம்புமா. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நான் அடிக்கடி ஜி தமிழ் ஃபுல் ப்ரோக்ராம் நான் பார்ப்பேன். உங்களோட ப்ரோக்ராம் முழுசா பார்ப்பேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அதனால நான் என்ன சொன்னேன், சரி அது வேற மேரேஜ் ஆகலைன்னுச்சு. அது மறுநாள் தான் சொல்லிச்சு, நேற்றுக்கு தான் சொல்லிச்சு 2 குழந்தை இருக்கா, நான் மேரேஜ் மேரேஜ் ஆகலை. அவன் கதையை கேட்டு என்னால தாங்க முடியல. சரி உன் ஹஸ்பண்ட் வேணா இதை தேடி கண்டுபிடிக்கணும், நான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டுன்னு போறேன், நீ போய் உன்னக்கு வரையும் அங்கே சொல்லிக்கோ அப்படின்னு. அதான் இங்கே வந்தேன். எவ்வளவோ நல்ல அதிகாரம் இருக்கும்போது இந்த ஆள்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேதாயி கொண்டுருவாங்கம்மா, போயிருமா. உங்க பேர் என்ன சொன்னீங்கம்மா? பழனி அம்மா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. ஏன்னா நடு ரோட்ல 2 குழந்தையோட நிற்கும் போது ரொம்ப பரதம் எனக்கு ரொம்ப இதுவாயிடுச்சு. இந்த மாதிரி பொண்ணுங்களா எங்க எடுக்கிறாங்க? ரோட்ல பார்க்கவே முடியறது இல்லையே. ஆனா நம்ம சொல்வதெல்லாம் உண்மையில உங்களை மாதிரி நிறைய நல்ல program உள்ளங்கள் பார்த்திருக்கேன் வந்து இந்த மாதிரி அனாதையா நிக்கிற பெண்களை காப்பாத்தி கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. சோ உங்களுக்கு நன்றி. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே.